ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கிடைச்சா ரொம்பவே உத்தமம். அந்த மாதிரி மாம்பழங்களை எடுத்து நல்லா பழுத்த மாம்பழங்களாக இருக்கணும். அதை எடுத்து தோலெல்லாம் சீவி கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு மூடி போட்டு 8 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். அது வெந்துட்டுருக்க நேரத்தில் மிக்ஸி ஜாரில் தேங்காய், வெங்காயம், பூண்டு, ஜீரகம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டு 8 நிமிஷம் வெந்திருக்கிற மாம்பழத்தில் அந்த அரைப்பு ஊற்றி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இது நல்லா ஆறிட்டு இருக்கிற கேப்பில் ஒரு தாளிப்பு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, சின்ன வெங்காயம் நல்லா செவந்து வரும்போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ ஆறி இருக்க மாம்பழ புளிச்சேரியில் கெட்டியான தயிரை ஊற்றி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கலந்து ஊற்றிட்டு தேவைக்கேற்ப உப்பு, நம்ம தாளிப்பையும் சேர்த்து இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டா பர்ஃபெக்டான மாம்பழ புளிச்சேரி தயார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.